காவல்துறையை தவறாக பயன்படுத்தி வேலையாளாக பயன்படுத்தி அரசியல் பழிவாங்குதல் சூழ்ச்சியிலே இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலே 52 வயது முதல்வரை 7 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற 75 வயது பிரமுகர் முன்னாள் அமைச்சர் ஒரு மூத்த அரசியல்வாதி நீ என்று சொன்னார் என்பதற்காக அவரை சிறையிலே வாட்டி அதன் மூலம் ஏதேனும் ஆள்கடத்தல் வேலையை செய்துவிடலாம் என்கின்ற எண்ணத்திலே இந்த சினிமா அரசியல்வாதிகள் முயன்றிருக்கின்றார்கள். அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரம்பரியமான பண்புள்ள அரசியல்வாதி, எவரையும் மதித்து பழகுகின்றவர். இளம் வயதிலே முதல்வராக வந்திருக்கின்றவரை நீ என்று சொன்னால் குற்றம் என்பது போல சினிமா மாயையிலே, சினிமா அகங்காரத்திலே, சினிமா போதையிலே தன்னை விட்டால் ஆள் இல்லை என்பது போன்று நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஏதேச்சகாதார சர்வாதிகார போக்கிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காவல்துறையும் துணை போகின்றது. ஏனென்று சொன்னால் விசாரணைக்கு அழைத்து 10ஆம் தேதி விசாரணை நடைபெற இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்றைய தினம் மக்கள் பணியிலே ஆத்தூர் பகுதியிலே பேரூராட்சியினுடைய நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சட்டவிரோதமாக பல்வேறு உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தல்களையும் மீறி 41A என்கின்ற அந்த அழைப்பாணையினுடைய அடிப்படை விதிகளை எல்லாம் மீறி இன்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறை அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்திருக்கின்றது. இது சட்டவிரோதம், ஏதேச்சதிகாரம், ஆணவம், அகங்காரம், சினிமா மாயையிலே தன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஆணவத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த கைது நீதிமன்றத்தின் மூலம் தகர்த்தெறியப்படும். இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் நீதித்துறையிலே தோலுரித்து காட்டப்படும். அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்புள்ள, நியாயமான, மற்றவர்களை மதிக்கின்ற அரசியல்வாதி என்பதை நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் நிரூபிப்போம்.